ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான். அது இல்லாமல் கோல்டு காயின் வாங்கலாமா, அது ப்ராஃபிட்டாக லாஸாக தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கோல்டு காயின் வந்து எந்தெந்த மெத்தடில் வந்து கோல்டு காயின் வாங்கலாம், அது இல்லாமல் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குது கோல்டு காயினுக்கு வந்து 916 இருக்குதா, இல்லை 22 கேரட் 24 கேரட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்றது ஃபைனல் கன்க்ளூஷனோட பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 22 கேரட் 916 ஆல்மார்க் அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து லோ வேஸ்டேஜில் கிடைக்கும். நமக்கு வந்து எல்லா மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும், லோ வேஸ்டேஜாக கிடைக்கும். இதே வந்து 24 கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை வேஸ்ட்டு தான். வேஸ்டேஜ் எப்போவுமே இது கொஞ்சம் ஹையாக தராங்க. இது வந்து எப்போவுமே வந்து ஒரு பார் ஷேப்ஸில் தான் தருவாங்க. இது 22 கேரட் ரவுண்டுலேயும் கிடைக்கும், பார்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி. ஆனால் வந்து 24 எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார் ஷேப்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் பெஸ்ட்டு மெத்தட் ஃபார் சேவ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் போங்க. கோல்டு ஜுவல்லரி வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கோல்டு காயின் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதில் ப்ராஃபிட் இருக்கும். சப்போஸ் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஜுவல்லாக வாங்கினாலும் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். வந்து நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்திங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் அதிகம். அதனால் வந்து கோல்டு காயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். கோல்டு காயின் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து HUID ஆல்மார்க் வந்து பார்க்கணும். 6 டிஜிட் வந்து இருக்கும். அந்த டிஜிட் HUID ஆல்மார்க் சிம்பிள் அதை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். இப்போ வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸில் வந்து காயின்ஸ் வந்து அவைலபிள் கிடைக்கிது. எல்லா ஷாப்ஸ்லேயும் மோஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கிது. சின்ன சின்ன மில்லிகிராம்ஸில் வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கிது. இப்போ வந்து அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 75 ருபீஸ் போடுறாங்க. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறதில்ல. மில்லிகிராம்ஸுக்கு வந்து 75% வரைக்குமே வந்து ஒரு காயினுக்கு தராங்க. கடைக்கு இதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் தான். சில கடையில் வந்து 50 ருபீஸ் போடுறாங்க, சில கடையில் வந்து 75 ருபீஸ் போடுறாங்க. இது வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான், வேஸ்டேஜ் வந்து கிடையாது. இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 250 இருக்குது, 500 மில்லிகிராம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் மில்லிகிராம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து டிஜி கோல்டில் வந்து கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மினிமம் வந்து 100 ருபீஸ்லேருந்தே கோல்டு காயின் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் டிஜி கோல்டை. போத்தி சொர்ண மஹாலில் பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் பெனிஃபிட் தராங்க. தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் பெனிஃபிட் தராங்க ஸ்டார்டிங் வந்து 75 டேஸில். உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குதோ, எந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. நான் 2மே கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எதில் போடணும் விருப்பம் வந்தோ நீங்கள் அதில் போடலாம். ஆல்ரெடி வந்து நானே ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கோல்டு காயின் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட ப்ராஃபிட் பற்றி போட்டிருப்பேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறதுனா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கோல்டு காயின் 5 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போ வந்து அதோட ரேட்ஸ்லாம் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ வந்து 2020லேருந்து 2024 வரைக்குமே வந்து கோல்டு காயின் வந்து ரேட்டோட பார்த்தலாம். 2020 பார்த்தீங்கன்னா 4545 ரூபா இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா 4880, 2022 பார்த்தீங்கன்னா 4559, 2023 பார்த்தீங்கன்னா 5520, 2024 பார்த்தீங்கன்னா 5770. இப்போ வந்து 2024 எண்டு நவம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 7,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்குது. 2025 வந்து கோல்டு ரேட் வந்து என்ன வரும்னு யாராலுமே கணிக்க முடியல. அப்ராக்சிமேட்டாக மினிமம் எல்லாருமே சொல்கிறாங்க 8000க்கு மேலே வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், 8000க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி வந்து 930லேருந்து 950க்கு வந்து கோல்டு ரேட் வந்து நம்ம வந்து போடுறோம். சீட்டு யாருன்னா நீங்கள் பே பண்ணுறாருன்னா, இல்லை டிஜி கோல்டு பே பண்ண போகிறீங்க, இல்லைனா இன்றைக்கி வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டெய்லி வந்து ரேட் போடும்போது உங்களுக்கு பார்க்கும்போது வந்து இன்றைக்கி நம்ம சீட்டு கட்டலாமா வேணாமா, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னு போடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாக்காக தான் நாங்கள் டெய்லி போடுறேன் நான். நீங்கள் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து ரேட் பார்த்துட்டோம். 2020லேருந்து 2024 வரைக்கும் நம்ம வந்து கோல்டு ரேட் வந்து ரேட் பார்த்துட்டோம். அதோட லாங் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா 22 கேரட் பார்த்தீங்கன்னா 7140, 24 கேரட் பார்த்தீங்கன்னா 7795, 18 கேரட் வந்து 5846. இந்த 18 கேரட் வந்து டைமண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து நல்லா உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 22 கேரட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஜுவல்ஸுமே வந்து 22 கேரட்டில் தான் போடுறாங்க. இந்த 24 வந்து பார் ஷேப்ஸில் மட்டும் தான் கிடைக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கோல்டு சீட்டில் வந்து நம்ம வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் சீட்டு போட்டிருக்கிறேன், அதில் வந்து நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம எப்படி சீட்டு போடும் போது வந்து கிராமில் வந்து நம்ம வந்து சீட்டு போடணும், அமௌண்ட்டில் போடக்கூடாது. அது இல்லாமல் அவங்க வேஸ்டேஜ் வந்து 18% ஆர் 100% வந்து ஃப்ரீ தருவாங்க. அந்த வேஸ்டேஜும் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டுக்காக தான் அந்த வேஸ்டேஜோடு நம்ம போடுறோம்.
போடுறோம். அதில் வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ் தான். ஏன்னா வந்து கோல்டு சீட்டில் வந்து நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த வேஸ்டேஜ் தான் நம்மளோட பெனிஃபிட். ஆனால் சில பேர் கோல்டு காயின் தான் வாங்க போட்டுனா அது அவங்களோட விஷ். ஆனால் என்னுடையது வந்து ஜுவல்லரியாக போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து காயின் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நிறைய டைமில் தருவாங்க. இப்போ நியூ இயருக்கு வந்து ஜிஆர்டியில் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. அக்ஷய தேதிக்கு ஆஃபர் போடுவாங்க. சில டைமில் வந்து ஆடி டைம்லலாம் வந்து கோல்டு காயினுங்க எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு காயினை நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்குது, நான் போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி போய் வாங்கிக்கலாம். சீட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜுவல்லரியாக போயிடுங்க. இப்போ வந்து 1 கிராம் நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு என்ன கால்குலேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து இன்றைக்கி ரேட் வந்து 7140. மினிமம் பார்த்தீங்கன்னா 2%. இது வந்து ஜிஆர்டியோட வேஸ்டேஜ். இது வந்து கடைக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சில கடையில் 1% தருவாங்க, சில கடையில் வந்து 2%, சில கடையில் 3% மேலே போடுவாங்க. உங்களோட வேஸ்ட்டு வேணால் ஜிஆர்டியில் தான் நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அதனால் 2% எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேறு எந்த கடையில் வாங்கினாலும் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் தராங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற சப்ஸ்கிரைபருக்குலாம் யூஸாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் 1 கிராம் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா 7140, 2% வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா 142 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7282 ரூபா வருது. 3% ஜிஎஸ்டி கம்பல்சரி. எல்லா பக்கமே வந்து ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி. அப்போ வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா 7501 ரூபா. நீங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கோல்டு வாங்கணும், 1 கிராம் வந்து காயின் வாங்க போகிறீங்கன்னா இதுதான் ரேட்டு. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வாங்கினீங்கன்னா இந்த 2% தராங்க. இதே வந்து இந்த ரெக்டாங்கிள் இந்த ஷேப்ஸில் வாங்கினீங்கன்னா 2.5% வந்து வேஸ்டேஜ் தராங்க. உங்களுக்கு வந்து ஷேப்புக்காகலாம் நான் வாங்க விரும்பலை, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறேன் அப்படின்றவங்க இந்த 2% வாங்கிக்கோங்க. இல்லை நான் ஷேப்லாம் பார்க்கல, எனக்கு வந்து கோல்டு காயின் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா 2.5% வேஸ்டேஜ் போங்க. இதை நான் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் போனீங்கன்னா இந்த ஷேப் வந்து கூட வந்து அவங்க வந்து நோ வேஸ்டேஜில் தர வாய்ப்பு உண்டு. நான் லாஸ்ட் இயர் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. நானே ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ நீங்களே வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வாங்குறதுக்கு 7501 ரூபா வருது. இதை வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கடையில் வாங்குனீங்களோ அங்கேயே சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அங்கேயே வாங்கினா மினிமம் வந்து ஒரு 2% ஆச்சு வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து இல்லை நான் வந்து வேறு இடத்துல விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 5% வரைக்குமே வந்து நமக்கு வந்து அந்த கோல்டு காயின்கே வந்து அவங்க வந்து கழிக்கிறாங்க. ஏன்னா கோல்டு ரேட்லேருந்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு தான் வந்து அதை கம்மி பண்ணுறாங்க. ஏன்னா கடையில் வாங்க போகிறவங்க அதே கடைன்னா அதை மெல்ட்டிங் பண்ண மாட்டாங்க, அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு அவங்க ரீயூஸ் கூட பண்ணிப்பாங்க. அதே நீங்கள் வேறு கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து வேறு கடையில் கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து அதை கண்டிப்பாக வந்து மெல்ட் பண்ணுவாங்க, அந்த மெல்ட்டிங் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த கடையிலேயே வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் லோக்கல் ஷாப்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த கடையில் வாங்கணுமோ அங்கேயே வந்து அதிகமாக தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் லோக்கல் ஷாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டோடு தான் தராங்க. அவங்க வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே கூட கொடுக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து நீங்கள் லோக்கல் ஷாப்ஸ்லேயே விசாரிங்க. நீங்கள் சேல்ஸ் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 2-3 இடத்துல விசாரித்து பாருங்கள். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் எனக்கு தேவைகள் இருக்கும், ஆனால் வந்து பொருள் எனக்கு போகக்கூடாதுன்னா பேங்க்கில் வந்து ப்ளச் பண்ண பாருங்கள். பேங்க் டு பேங்க் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. பேங்க்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ஸ்லலாம் வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. சில பேங்க்கில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பேங்க்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ஸில் வந்து கோல்டு காயின் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த பார் டைப் வந்து எடுக்கிறதே கிடையாது, கம்பல்சரி எனக்கு தெரியும். ஆனால் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு பேங்க்கில் வந்து வாங்கிக்கிறாங்க. சில இடத்துல வந்து கால் காயின்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மேலே வச்சுருக்கோம் லக்ஷ்மி காயின்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த காயின்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த ஷேப் ரவுண்டாக இருக்கிறது மட்டும் இந்த ரெக்டாங்கிளாக இருக்கிறது மட்டும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எந்த பேங்க்கில் வந்து கோல்டு காயின் வந்து லோனுக்காக எடுத்துக்கிறாங்க ப்ளச் பண்ணும்போதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஓவரால் வந்து இன்றைக்கி 7500 ரூபாய்க்கு நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 5% வந்து நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2% வந்து மினிமமாக வேஸ்டேஜ் கொடுத்துருக்குறோம். 3% வந்து ஜிஎஸ்டி, 5% லாஸ். இந்த 5% லாஸ் இல்லாமல் தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து கோல்டு ரேட் வந்து நம்ம வாங்கின ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாங்கின ரேட் வந்து இந்த ரேட்டு 7501 ரூபா தான் வாங்கியிருக்கீங்க. கோல்டு ரேட் வந்து 7140. இதுலேருந்து தான் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது எடுத்துப்பாங்க. இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இந்த ரேட்லேருந்து தான் எடுத்துப்பாங்க. இந்த 5% வந்து வராது. நீங்கள் வந்து 7500 ரூபா இருக்குதா, சப்போஸ் நீங்கள் 8000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்.
கிடைக்கும். ஏன்னா வந்து எல்லாம் ஓவரால் வந்து வேஸ்டேஜ் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 7500 வாங்கியிருக்கிறோம். நீங்கள் 8000 சேல்ஸ் பண்ணிங்கன்னா 500 வந்து உங்களுக்கு லாபம். இப்படி தான் பார்க்கணும் தவிர இந்த கோல்டு ரேட் வந்து நம்ம வந்து 7100 தான் வாங்கியிருந்தோம், இன்றைக்கி 7500 விற்குது, நமக்கு 400 லாபம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் தான். நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்க்காதீங்க. நம்ம வாங்கின ரேட்லேருந்து அதை வச்சு நீங்கள் பார்க்கணும். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வருஷமாச்சு நீங்கள் வந்து வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணாமல் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸ் 2 to 5 இயர்ஸ் நீங்கள் இப்போ நான் வாங்கினேன் ஒரு 6 மந்த்ஸ்லேயே நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு லாஸில் தான் போய் முடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து மினிமம் வந்து இயர்ஸில் போங்க. ஒரு மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸில் போனீங்கன்னா இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நல்லா ஹைக்கில் போயிட்டே இருக்குது. நீங்கள் 7000 நீங்கள் வாங்கியிருப்பீங்க, 8000 போனால் கூட நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 500 ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துல விற்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 6400 வரைக்குமே வந்து கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. 7500 இருந்த கோல்டு 6400 வரும்போது வந்து அது நமக்கு லாஸ் ஆச்சு. வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே அந்த மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு பீரியடாக எடுத்துக்கோங்க, ஒரு லாங் டைமாக எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி லாங் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வர நல்ல வாய்ப்பு உண்டு. லாஸாக ஆகணுன்னா நீங்கள் உடனே வாங்கி உடனே சேல்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் வந்து உடனே இப்போ நான் வாங்கிட்டு என் சீட்டு முடியும் போது நான் வந்து அதை வாங்கி க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது அது உங்களுக்கு லாஸாக தான் முடியும். நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் மெத்தடு. கோல்டு காயினை வாங்கி நம்ம வந்து ப்ராஃபிட்டாக நம்ம மூவ் பண்ண போகிறோமா இல்லை லாஸ்ட்டில் முடிவு பண்ண போகிறோமா அப்படின்றது நம்மளோட மூவ் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நெட் அப்கமிங்கில் அதை பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.